எல்லா இடங்களிலும் குண்டு போட்டான். பாடசாலைகளில் குண்டு போட்டான். ஆதரவற்ற முதியோர்களுக்காக தலைவர் பிரபாகரன் கட்டி எழுப்பிய அன்பு இல்லத்தின் மீது குண்டு போட்டான். ஆதரவற்ற பிள்ளைகள் என்று யாரும் என் நாட்டில் இருந்துவிடக் கூடாது, எனவே செஞ்சோலையை நிறுவினேன் என்று சொன்னானே எமது உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். அந்த செஞ்சோலை தாய் கட்டி எழுப்பிய செஞ்சோலை மீது குண்டு போட்டான். ஆங்காங்கே குத்துயிராக குல உயிராக இருந்த எம் உறவுகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் அந்த மருத்துவமனை மீதே குண்டு போட்டான். மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் அனைவரும் மாண்டு மடிந்தார்கள். இன்னும் உடல் கூட்டில் உயிரை தக்க வைத்துக் கொண்டிருந்த எம் மக்களை கூட்டி பெருக்கி சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக நிறுத்தி முள்வேலி கம்பிகளுக்குள் அடைத்து வைத்தான். உறவுகளே, சுண்ணாம்பு மாவில் கோலமிட்டால் அது ஈ எறும்புக்கு உணவாகாது என்று அரிசி மாவில் கோலமிட்டு பகுத்துண்டு வள்ளுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற வள்ளுவனின் குரலுக்கேற்ப வாழ்ந்த தமிழ் சாதி மக்களை வெறும் ஒருவேளை உணவுக்காக திருவோடு ஏந்தி நிற்க வைத்த காட்சி கொடுமையிலும் கொடுமை. இந்த போரை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று போராடியவர்களில் பலரும் இன்று நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறார்கள். அன்று நாம் தமிழர் கட்சி இல்லை. எல்லா இடத்திலும் சென்றோம், போராடி பார்த்தோம். மனித சங்கிலி போராட்டத்தில் போய் நின்றோம், உண்ணாவிரத நாடகங்களில் போய் நின்றோம். தடுத்து நிறுத்த முடியவில்லை. யாராவது தடுத்து நிறுத்தி விடுவார்களா என்று ஏங்கி துடைத்தோம். எனது அண்ணன் முத்துக்குமரன் உட்பட 19 இளைஞர்கள் தங்கள் தேக்கு மர தேகத்திற்கு தீயை வைத்துக் கொண்டு தன்னைத்தானே எரித்து தன் உயிரை ஆயுதமாக்கி நம்மை அறிவாயுத களத்திற்கு அழைத்தார்கள். அப்பொழுதுதான் எங்களை போன்றுள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரே சிந்தனையோடு, ஒரே கருத்தெண்ணத்தோடு, கருத்தோட்டத்தோடு இருக்கக்கூடிய எங்களை போல இளைஞர்கள் எல்லாம் எங்கள் முன்னால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை பார்த்தோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் பின்னால் இணைந்தோம். நாம் தமிழர் கட்சி என்ற பேரியக்கத்தை, தமிழ் தேசிய இனத்திற்கான விடியலை நாங்கள் சமைத்தோம். அன்பிற்குரிய உறவுகளே, நாங்கள் இந்த ஈழ பிரச்சனை தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுவதற்கான அக்யூட் ரீசன், இமீடியட் காஸ்ட், உடனடி காரணம். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியை தொடங்கின பிறகுதான் கிணத்துக்குள்ள வாளியை தவற விட்டவங்க அந்த வாளி எடுக்க கிணத்துக்குள்ள போவாங்கல்ல, கிணத்துக்குள்ள நாங்களும் போய் பார்த்தோம். அங்க கிடந்தது வாளி மட்டுமில்லை உறவுகளே, எம் இனத்தின் மொத்த பரம்பரையும் அந்த கிணத்துக்குள் புடைந்து கிடந்தது. பிறகுதான் நாம் அறிந்தோம், அனைத்தையும் நாம் இழந்து நிற்கிறோம். காரணம் என்ன? 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு பச்சை தமிழன் ஆளவில்லை. கர்ம வீரர் காமராசருக்கு பிறகு, ஐயா பக்தவச்சலத்துக்கு பிறகு ஒரு தமிழன் அன்று ஆட்சி பீடத்தில் அமரவில்லை. என்னடா இது, தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் 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 திருப்பி திருப்பி இவங்க சொல்றாங்களே, காரணம் என்ன? அன்பிற்குரிய உணர்வுகளே, நீங்கள் எல்லோரும் 2 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ வைத்திருப்பீர்கள். உங்கள் நண்பராக இருப்பார், சகோதரராக இருப்பார். அவரிடம் ஒரு வாரத்துக்கு அல்லது ஒரு 5 நாளுக்கு அல்லது ஒரு 2 நாளுக்கு ஓட்ட கொடுங்களேன், திருப்பி வாங்கி நீங்க ஓட்டி பாருங்க, லட லட லடன்னு ஆடும். அந்த லட்சணத்துல தான் உங்க நண்பரே ஓட்டி இருப்பார். ஏன்னா அதுக்கு அந்த வாகனத்தின் மீது அவருக்கு அக்கறை இருக்காது. அன்பு உறவுகளே, உங்கள் வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடுங்க, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு திரும்பி வந்து பாருங்க, அந்த வீட்டை பாழாக்கி வச்சிருப்பாங்க. ஆணி அடிக்க கூடாத இடத்துல எல்லாம் ஆணி அடிச்சிருப்பாங்க. ஒட்டடையும் தூசியாக அந்த வீடு இருக்கும். நாசம் செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த வீட்டை. வெறும் ஒரு வீட்டை 6 மாதத்திற்குள் ஒருவரால் நாசம் செய்ய முடியும் என்றால், இந்த நாட்டை 1/2 நூற்றாண்டு காலம் வந்தவன் போனவங்கிட்ட எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இந்த நாட்டை நாம் நாசம் செஞ்சு வச்சிருக்கோம், அழிச்சு வச்சிருக்கோம். அதை அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்தோம். பக்கத்தில் இருக்க கேரளால
மலையாளியை தவிர இதுவரைக்கும் வேற யாராவது முதல்வராக முடிந்ததா? கர்நாடகாவில் கன்னடரை தவிர வேற யாராவது முதல்வராக முடிஞ்சதா? ஆந்திராவில் தெலுங்கரை தவிர வேற யாராவது முதலமைச்சராக முடிஞ்சதா? பிறகு எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் கன்னடர் ஆள்றாரு, மலையாளி ஆள்றாரு, தெலுங்கர் ஆள்றாரு? இவங்க ஆண்டது மட்டும் இல்லாமல் அவர்கள் வம்சாவளிக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு, அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொடுத்து அழகுவாக்குறாங்க. யாரோடைய ஆட்சி அதிகாரம்? தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம். விளைவு என்ன ஆச்சு? இன்னைக்கு கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அங்கேயும் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. ஆனா அங்க தேவையான எம்சாண்ட அந்த மலைகளை உடைக்காம இங்க தமிழ்நாட்டில் வந்து குமரி மாவட்டத்தின் மலைகளை உடைத்து அங்க எம்சாண்ட எடுத்துக்கிட்டு போறான். கர்நாடகாவில் எப்போதெல்லாம் நாம் காவேரியை கேட்டாலும் அங்கு தமிழர்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஆந்திராவில் 20 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் வனப்பகுதியில். ஆனால் அன்பு உறவுகளே, அன்பு உறவுகளே, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த தென் சென்னை பகுதியில் நமது அருமை அம்மா முனைவர் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார். படித்த பெருமகள், தனது ஆயுளில் பெரும்பாலான காலத்தை கல்விக்காக, மக்களை அறிவு நிலைப்படுத்துவதற்காக செலவிட்ட பெண்மணி இன்று அடுத்த 5 ஆண்டுகள் இந்த தென் சென்னையின் வளர்ச்சிக்காக பாராளுமன்றத்தில் பேச இருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை முனைவர் தமிழ்ச்செல்வி அம்மையாருக்கு அளித்து இந்த மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள். அன்பிற்கினிய உறவுகளே, ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடையே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னவென்றால், எனது உயிர் தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை எனது அண்ணன் செந்தமிழன் சீமான் காண செல்லும் போது அவரை பார்த்துவிட்டு எனது அண்ணன் செந்தமிழன் சீமானால் தமிழ்நாட்டுக்கு வர முடியவில்லை. அவர் சொன்னார், நான் உங்களோடையே தங்கி விடுகிறேன், உங்களோடையே இருந்து விடுகிறேன், இங்கு ஆயுத போராட்டத்தை நானும் பங்கேற்கிறேன் என்று. அப்போது தலைவர் பிரபாகரன் சொன்னார், என் துவக்கில் இருந்து வரக்கூடிய தோட்டாவை விட உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வலிமையானது. எனவே நீ தமிழ்நாட்டுக்கு சென்று எமது அரசியலை அங்கு செய் என்று சொன்னார். அன்பு உறவுகளே, தலைவர் பிரபாகரனின் துவக்கில் இருந்து வரக்கூடிய துப்பாக்கி எவ்வளவு முக்கியமோ, அந்த துப்பாக்கி எவ்வளவு முக்கியமான ஒரு இயந்திரமோ, அதே போல எமது வாக்குகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த மைக்கும் முக்கியமான ஒரு குறியீடு, முக்கியமான ஒரு இயந்திரம் தான். இது அருமையான ஒரு சின்னம் தான். இவர்கள் சின்னத்தை அபகரித்து எம்மை அழித்து விட்டார்கள், எம்மை முடக்கி விட்டார்கள் என்று யாரும் எண்ண வேண்டாம். அன்பு உறவுகளே, இதுவும் மிக அருமையான சின்னம் தான், நமக்கேற்ற சின்னம் தான். எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த மைக் சின்னத்தில் அளித்து நமது அம்மையார் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வேறுபாட்டில் வெற்றி பெற செய்யுங்கள். உறவுகளே, தமிழர்கள் நாம் இன உணர்வு கொண்டு பயனில்லை, நாம் இன வெறி கொள்ள வேண்டிய காலச்சூழலில் இருக்கிறோம். காரணம், இன்று பாஜகவின் தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் என்ன பேசி இருக்கிறார்னா, 1980ஆம் ஆண்டு பேசிக்கொண்டிருந்த ஹிந்தி சமஸ்கிருதத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, இந்த பழைய செருப்பை எல்லாம் நீங்க தூக்கி போடலையான்னு. எதுடா செருப்பு? எது செருப்பு? எங்கள் மொழி, எங்கள் மொழிப்போல் ஈகையர்கள் செய்த ஈகம் உனக்கு செருப்பா? உனக்கு செருப்பா? எவ்வளவு திமிர் இருந்தா இங்க வந்து இப்படி பேசுவேன் நீனு? எவ்வளவு திமிர் இருக்கணும், நெஞ்சழுத்தம் இருக்கணும் உனக்கு. தமிழர்களை பார்த்து, தமிழ் மொழியை பார்த்து பிந்த செருப்புன்னு பேசுறதுக்கு எவ்வளவு திமிரும் நெஞ்சழுத்தமும் இருக்கணும். வெறும் வேலைக்கு போன நீ கர்நாடகாவுக்கு IPS தேர்வை முடித்துட்டு அங்க வேலைக்கு போய் அந்த மக்களுக்கு ஜால்ரா அடிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த மக்களை காக்கா பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீ என்னெல்லாம் பேசின? தமிழ்நாடு ನೋಡಿಲ್ಲ, காவேரி இஷ்யூ ನೋಡಿಲ್ಲ, till my death I am a proud கன்னடிகான்னு பேசினியா இல்லையா?
பேசுனியா இல்லையா? அப்போ கர்நாடகா மக்களை பார்த்து நீ அச்சப்பட்டு இருக்கிறாய். கர்நாடகாவில் சென்று உன்னுடைய பச்சோந்தித்தனத்தை நீ காட்டி இருக்கிறாய். ஆனா தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா தெரியுதா? அன்பு உறவுகளே, நீங்கள் உங்கள் வீடுகளில் பிந்த செருப்பு இருந்தா எடுத்து பத்திரமா வைங்க. இதே இடத்துல கூட ஐயா திரும்பி வந்து பாஜகவுக்கு ஓட்டு கேட்க நேரிடும். அப்ப அந்த செருப்பு அவர் மேல தூக்கி எறியுங்க. என்ன கொடுமை இது! தமிழர்களை பார்த்து அவ்வளவு இழிவாக நினைக்கக்கூடிய நிலை இருக்கு. இதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? இதனால் தான் சொல்றோம், நம்ம பாரதிதாசன் பாடிட்டு போயிருக்கான், பல கவிஞர்கள் கைவிரித்து வந்த கயவர் கூட்டம் நம்மிடையே பொய் விரித்து நம் புலங்கள் மறைத்து நமக்குள்ள உரிமை எல்லாம் தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தன்மை என்கே மொழிப்பற்று எங்கே விழிப்புற்று எழுதமிழான்றான். புகழ்ச்சி எனும் பூணாம் எனும் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் எனும் வையமாண்ட வந்தமிழ் மரவே உன் கையிருப்பை காட்ட எழுன்றான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ. செந்தமிழை செந்தமிழர் நாட்டை சிறை மீட்க நம் தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கும் வெந்தணல் ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலேன்னு கூறான். அதனாலதான் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இங்கு திரண்டு நிற்கிறோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினேன் பகலை நல்லுரில் என்று சிம்பு பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திரவிழி, இங்கு உன் நாட்டில் இழி கழுதை ஆட்சியான்றான். யார் இந்த கழுத? யார் இந்த கழுத? யார் இந்த கழுத? தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம், தீங்குறு பகைவனை இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியை வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எந்த வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்கட்கும் இன்குற்ற நரிகளால் தொல்லை என்றான். யார் இந்த நரி? யார் இந்த கழுத? இது வெள்ளக்காரங்காலத்துல எங்க ஐயா கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் பாடி இருந்தாருன்னா வெள்ளக்காரனை எண்ணி பாடி இருக்காருன்னு நாங்க நம்புவோம். ஆனா இது இந்த கொள்ளக்கார பயலுக காலத்துல பாடின பாட்டு. அதனால்தான் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்காகவே அந்த காலத்துல வரப்போறாங்கன்னு தீர்க்கதரிசி மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்காரு ஐயா பாரதிதாசன். அதனால பாடிட்டு போறாரு, நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறிவாய். குறுக்கே முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசுன்ற. நறுமண சோலையில் நரிபுக விட மாட்டோம், வெறிகொண்டு வந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசுன்ற. இந்த ஆட்சிகளின் வேரை அறுப்பதற்காகத்தான் உங்கள் முன்னால் இந்த எளிய தமிழ் பிள்ளைகள் கூடி நிற்கிறோம். அன்பிற்கினிய உறவுகளே, நாங்கள் வலிமையற்றவர்கள் ஏழை பிள்ளைகள். நீங்கள் எங்காவது இதை பார்த்ததுண்டா சொல்லுங்கள். பள்ளிக்கூடத்திற்கு டிஃபன் பாக்ஸை கட்டிக்கொண்டு போகக்கூடிய மாணவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அலுவலகத்துக்கு டிஃபன் பாக்ஸில் சோறை கட்டிக்கொண்டு போகக்கூடிய ஊழியர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அரசியல் பிரச்சாரத்திற்கு வாக்கு சேகரிப்பதற்கு காலையில் வீட்டில் சமைத்த உணவை டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு பிரச்சாரத்துக்கு வர ஏதாவது ஒரு கட்சி தொண்டனை நீங்கள் பார்த்திருக்க முடியுமா உறவுகளே? பார்த்திருக்க முடியுமா? அந்த செலவை குறைக்கணும். அந்த செலவை குறைத்து அந்த பொருளாதாரத்தை கட்சிக்கு கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட ஆங்காங்கே ஏதாவது ஒரு இடம் கிடைச்சதுன்னா அவன் வீட்டுல ஏசி இருக்கும், கார் இருக்கும், ஆனா அந்த வீட்டுல இருக்கிற திண்ணையில உட்கார்ந்து இளப்பாரிட்டு இந்த கூட்டத்திற்கு பயணிப்பான், பிரச்சாரத்துக்கு பயணிப்பான். நாங்கள் மிகவும் எளியவர்கள். ஊடக வலிமை இல்லை, பொருளாதார வலிமை இல்லை, எங்களிடம் எந்த வலிமையும் இல்லை. எங்களை போன்ற பலவீனமானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் தனித்து விடப்பட்டோம் என்று சொன்னால், ஆனால் எங்களோடு நீங்கள் நின்றால் எங்களை போல அசுர பலம் படைத்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள், வலிமை படைத்தவர்கள் இந்த உலகில் எவரும் இல்லை. அதனால் உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த மைக் சின்னத்தில் அழியுங்கள். இங்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் போராளி. அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தமிழனும் போராளிதான் உறவுகளே. இந்த புனிதமான அறப்போரில் உங்கள் பங்களிப்பை கொடுங்கள். உங்கள் வாக்குகளை இந்த தென் சென்னை பகுதியில் வேட்பாளராக நிற்கக்கூடிய முனைவர் அம்மையார்
தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு அளித்து பெருவாரியான வாக்குகள் வேறுபாட்டில் வெற்றி பெறச் செய்யுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர். இருக்கைகள் நிறைய இருக்கு, உட்காந்துருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமானின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் இப்போது நம் முன். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் மண்ணோடும் முடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறுநெறிக்கு ஞாபகம் செய் முழங்கு செங்கே. தமிழ்த்தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. இந்த தென் சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக உங்கள் முன் நிற்கின்ற தமிழ்ச்செல்வி, நான் பேராசிரியர் பணியிலே இருந்தேன். பேராசிரியர் பணியிலே இருந்தபோது ஒரு 3000 மாணவர்களை நான் உருவாக்கி இருப்பேன். ஆனால் சமுதாயத்திலே எனக்குரிய ஆசானாக நான் தெரிவு செய்தது செந்தமிழர் சீமான் அவர்களைத்தான். அப்படி என்ன செய்தார் சீமான் என்று சொன்னால், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சித்த சுத்துருவாய் எம்பெருமான் நடமாடும் கோயில் என தெரிந்தேன் என்பது திருவருட்பா. அந்த திருவருட்பாவுடைய 3 வரிகள் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் என்று சொன்னார் அல்லவா அருட்பா. அந்த வள்ளலார், திருவருட்பிரகாச வள்ளலார், அவர் போதித்த, அவர் செய்த சீர்திருத்தத்தை, அவர் காலத்திலே அவர் செய்ய நினைக்க சீர்திருத்தத்தை இன்று என் தம்பி சீமான் இந்த சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கிறார். இடம் பார்த்து உட்கார்ந்தது, ஜாதி பார்த்து உட்கார்ந்தது, இங்க உட்காராத அங்க உட்காராதன்னு சொன்ன இந்த இளைய சமுதாயத்தை கோவில் பட்டியிலும் சுரண்டையிலும் அருகருகே உட்கார வச்சு, நான் யார்டா, நாமெல்லாம் மனுஷங்கடா, நாமெல்லாம் தமிழர்களா என்று வைத்து அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பை நீங்கள், அவருடைய அரசியல் சிறப்பை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வள்ளுவம் சொல்லுகிறது மக்களே, வள்ளுவம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இந்த ஆட்சி, இந்த நாம் தமிழர் ஆட்சி அரியணையில் ஏறுமா என்று கனவு காண்கிற உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், வள்ளுவர் வாய்மொழி எப்படி மெய்யானதோ அதை போன்ற ஒரு வாய்மொழி மெய்யானது. அது என்னவென்றால், சொலல் வல்லர் சோர்விலர் அஞ்சார். பார்க்கிறேன் என் தம்பிய, சொலல் வல்லர் சோர்விலர் அஞ்சார். எதற்காவது பயந்தாரா அவரு? நினைச்சு பாருங்க, எதுக்கு பயந்தாரு? என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில்? 2021 சட்டசபையிலே ஆட்சி பொறுப்பேற்ற நம் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் உங்கள் எல்லாருடைய ஓட்டுகளையும் வாங்கி வந்தாரா? தமிழருடைய அனைத்து ஓட்டுகளையும் வாங்கி முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரா? வந்தவுடன் கொரோனா வந்து முடிஞ்சுதா? முகக்கவசம் போட்டாரு. அவரு என்ன பண்ணாரு? திராவிடியன் ஸ்டாக் என்ன பண்ணாரு? நமக்கெல்லாம் ரோஷம் வர வேணா? ஏன் தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு வாங்கிவிட்டு நீ திராவிடியன் ஸ்டாக் என முகமூடி போடுவாயா? இந்த கேள்வியை நீங்கள் மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும். சரி, 2 மாதம் ஆகிறது, 2 மாதம் நாள் கடக்கிறது. எங்கள் பாட்டன் சங்க இலக்கியத்தில் என் பாட்டன் சொன்னான், இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கும் வேடுவன், தினந்தோறும் வேட்டையாடுகிற வேடுவனுக்கும் உண்பது நாழியளவு உணவே, உடுப்பது மேலாடை கீழாடை என்ற 2 ஆடையே என்று சொன்னவர் எங்க சங்க தமிழ் புலவன் நக்கீரன். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் நேற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும். கடுமா என்றால் விரைந்து செல்கிற விலங்கு.
கடுமா போர்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி அளவு உணவே உடுப்பவை 2 சொல்லி அடிச்சு வச்சா நக்கீரன். நம்ம எல்லாம் ஒண்ணுதான், 9 நாழி அளவு உணவுதான், உடுப்பவை 2 என்று சொன்னான் நக்கீரன். அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தை திராவிட களஞ்சியம் மாத்தனா. நல்லா நினைவு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்களே, திராவிட களஞ்சியம் மாத்தனா. யாரும் பேசல, எந்த தலைவர்களும் பேசல, சாதி தலைவர்கள் பேசவில்லை, சாதிக்கிற தலைவன் சீமான் தான் பேசினான். நீ திராவிட களஞ்சியம் மாத்தன இருக்க மாட்ட, இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன்னு ஒரு அஞ்சாமையோடு சொன்னான். அதனால் பணிந்து போனார் நம் மாண்புமிகு முதலமைச்சர். அது இன்றும் சங்க இலக்கியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அதன் பெயர் மாற்றம் மாறி திராவிட களஞ்சியாக மாறி இருக்கும். உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இது. அடுத்தது, நாம கடற்கரையை இன்று இருக்கிற சுற்றுப்புற சூழலிலே ஒரு கடற்கரை என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்ற பெருமையை ஒரு சுற்றுப்புற ஆர்வலராக, சுற்றுப்புற அறிஞராக இந்த மக்களுக்கு போதித்த ஒரே ஆசான் சீமான் தான், மறுப்பே இல்லை. அப்படி அந்த கடற்கரையிலே பேனா வைத்து சிலையை வைப்பேன் என்று சொன்ன நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை, நீ வைக்காத, எங்க வேணா உன் பணத்தை வச்சு உன் சொந்த இடத்துல வச்சுக்கோ, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஆனால் என் கடற்கரையில் வைத்தால் அதை உடைப்பேன் என்று சொன்ன அஞ்சாமை குணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சாமை, அதான் சொன்ன சொழல் வல்லர் சோர்விலர் அஞ்சார். இந்த அஞ்சாமை எதற்கு வேண்டும் தமிழர்களே, எதற்கு வேண்டும்? சேர சோழ பாண்டியனை பற்றி நாம் பெருமையாக பேசிக் கொள்ளும் போதெல்லாம் இவன் எப்ப பார்த்தாலும் யானையை பத்தி பேசுவான், கடல் போரை பத்தி பேசுவான். என்ன கிண்டல் உங்களுக்கு, என்ன கிண்டல் உங்களுக்கு? அந்த கடற்போரை பற்றி பேசுகிற அந்த தன்மையை எல்லாம் பார்த்தா அவர் சொல்லுவார். அப்பதான் சீமான் சொன்னார், என் தமிழை, என் பண்பாட்டை நான் பேசுவது நான் என்னை பீற்றிக் கொள்ள அல்ல, என்னை நானே தேற்றிக் கொள்ள. இது நம்ம மனசுக்கு வரைச்சதுங்களா, நம்ம மண்டைக்கு வரைச்சதுங்களா, நம்ம மனசுக்கு வந்ததா, மூளைக்கு வந்ததா? இப்படி ஒவ்வொன்றிலும் தன்னடம் கருதாது. இன்னைக்கு நினைச்சா கூட, இன்று கொஞ்சம் ஒரு 2 மாசம், 1 மாசம் கூட இல்ல, 1 மாசம் முன்னாடி தலையாசிச்சிருந்தா இப்படி வந்து நாங்கள் இறங்கி இருக்க மாட்டார் என் தம்பி சீமா. செல்வ சீமானாக வந்திருப்பார். அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்திருப்பாரு, அவருக்காக சொத்து சேர்த்திருப்பாரு. எப்ப கூட்டணிக்குன்னு ஒண்ணு போயிருந்தா நீங்களே நினைச்சு பாருங்க. 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆளுகிற திராவிட கட்சிகள் தன் காலிலே நிற்குதா? 10 கட்சி கூட்டணியோடு திமுக இந்த தேர்தலை, பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. 3 கட்சி கூட்டணியோடு அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. பாஜக தேடி தேடி பிடிச்சி 6 கட்சி கூட்டணியோடு போட்டி போடுது. நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டோம், மக்கள் தான் எங்கள் கூட்டணி என்று சொல்லி உங்களை 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 மட்டுமே நம்பி இந்த நாம் தமிழர் கட்சியிலே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிற்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு தனித்த துணிவு, தைரியம், இவை எல்லாம் நான் அறிந்த வரையில் பாரதிக்கு பிறகு என் தம்பி சீமானுக்குத்தான் இருக்கிறது. அவன் தான் பேசினான், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் பெரிதாமோன்னு பேசினான். தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்துன்னு பேசினான் என் பாட்டம் பாரதி. என் பாரத்துக்கு பின்னாடி வந்த பாரதாசன் கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயலாரவே குகைவாழ் ஒரு புலியே ஒரு குணமேவிய தமிழான் பாடினான். அஞ்சாமை 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 அது நிறைந்த சொத்தாக இருக்கிறது. இறுதியாக ஒன்றை நான் கூறிக்கொள்கிறேன், உங்களை நம்பி நாங்கள் களத்திலே நிற்கிறோம், படித்தவர்கள் களத்திலே நிற்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் என்றெல்லாம் பேசுவார்கள். இது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கான தேர்தல் இல்ல, பாராளுமன்ற தேர்தல், அதெல்லாம் ஒண்ணு நீங்க பாட வேணாம், பாத்துக்கலாம் உங்களை மயக்குவார்கள். நீங்க துணிவோடு இருக்க வேண்டும். இந்த தேர்தலிலே நாம் அடைகிற வெற்றி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக சீமானை வைக்கிற மிகப்பெரியவருக்கு அச்சாணி. அதனால ஒருவர் பலராகுங்கள், பலர் 5 ஆகுங்கள், 5 10 ஆகுங்கள், 10 100 ஆகட்டும், 100 1000 ஆகட்டும், 1000 10,000 ஆகட்டும், லட்சமாகட்டும், கோடி ஆகட்டும், தமிழ் மண்ணை அசைக்க நிற்கிற திராவிட கூட்டத்தை நாம் அசைத்து பார்க்கிற இந்த தேர்தல் என்பது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கிற உங்களை கரம் கூப்பி நிற்கிறேன். இது நம் மண்ணின் மண் காக்க, மானம் காக்க, வளம் காக்க இருக்கிற தேர்தல்.
இதிலே நீங்கள் போடுகிற ஓட்டுதான் நாம் 2026 தேர்தலிலே தம்பி சீமானை முதலமைச்சராகின்ற தேர்தல். அதை நினைவில் வைத்துக் கொண்டு பணியாற்றுங்கள், அனைவருக்கும் பேசுங்கள். நாம் தமிழக முதலமைச்சராக அவரை உருவாக்காவிட்டால் தேசிய கட்சியான பாஜகவும் திராவிட கட்சியான திமுகவும் நம்மை சுடுகாட்டில் கொண்டு போய் வைத்துவிடும். உங்களுக்கு தூய காற்று தான் இப்ப கொடுத்தா விட கஷ்டம், இப்ப கொடுத்தா விட எங்களுக்கு கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்தை கொண்டு வந்து அவ்வளோ குப்பையில கொண்டு வந்து கொண்டு குவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. எனவே இது ஒரு முக்கியமான நேரம். அதில் நம் வேற்றுமைகள் அனைத்தையும் மறந்து ஒன்று கூடுவோம். அனைவரிடம் பேசுங்கள். நல்லதொரு வாய்ப்பை தந்து நல்ல ஓட்டை நமக்கு தந்து இந்த ஒரு நல்ல வலிமையை தந்தால் நாம் தமிழர் கட்சி சிறப்பான வீரடை போடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நல்லா இருக்கீங்களா? நான் கம்மன் இருக்கு, சத்தம் இல்லையா? நம்ம நிகழ்ச்சி நல்ல மகிழ்ச்சியா போனா அதுவும் அண்ணன் வந்து உட்காந்துக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும், நான் பெரிய காண பாட்டு பாடிருக்கேன். என்னுடைய மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் வந்து அண்ணன் மேல பாடணும் ரொம்ப ஆசை. தப்பா தட்டி கேட்க வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடலாமா? சத்தம் பத்திலையா? அங்க தப்ப தட்டி கேட்க வந்தவர் யாரு? ஊரே சொல்லுதுங்க சீமான் பேரு. அழிக்க முடியாதுங்க யாராலையும் அவர. வெளியில கேட்டு பாரு சீமான் பாரு. விருதுநாத வீரம் மதியாத மானம். நாம் தமிழர் கட்சியில சேர போறனாலும் பாத்தியா பேச்சிய பிடிக்க போறார் ஆட்சிய. சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்க எங்க சீமான சீயமாக வீட்டிங்க. சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்க அங்க சீமான சீயமாக வீட்டிங்க. விவாத பண்ணி பார்க்கலாம் பேச நாங்க ஓட்டில ஓட்டி பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி கொடி சீமான வந்தாக்கா வெடிக்க வாங்க வெளி. மக்கள் நலனுக்காக பேசுவாரு சீமானுங்க. இடைப்படையே கொண்டவே வசனம் எழுதுவாரு. மக்களை காப்பதற்கு கட்சி தொடங்கினாரு. தீகமைய தட்டி கேட்க விவசாயத்தை கட்டி காக்க புதியாக புரட்சி பண்ண வந்தாரு. பலவிதமா பேசுவாரு, முடிந்த வந்து மோதிப்பாரு. தலைவர் பிரபாகரன் புலிகை என்று சொன்னாரு. ஒழியணும், ஊழல் அழியணும், உழைக்கணும், நாம் தமிழர் ஜெயிக்கணும். ஜெயித்த பிறகு ஊர்வல அண்ணன் பேர பேசணும். சத்தபதியே வாபச்சி மச்சி மச்சி வாபச்சி மச்சி மச்சி வாபச்சி மச்சி மச்சி. நம்ம நாட்டால நாம் தமிழர் கட்சி தான். எங்க பார்த்தாலும் சீமான் பேச்சுதான். எங்க பார்த்தாலும் சீமான் பேச்சுதான். நாங்க நாம் தமிழர் கூட்டங்க நல்ல நாய நிதியை கேட்டங்க. நாங்க நாம் தமிழர் கூட்டங்க நல்ல நாய நிதியை கேட்டங்க. பிரபாகரன் புலிகள் நாங்க தப்பு பண்ண மாட்டேங்க. பிரபாகரன் வளர்ப்பு நாங்க தப்பு பண்ண மாட்டேங்க. யாருக்குமே விட்டு தராத உரிமையே நாம் தமிழர் ஆட்சி வந்தா ஒழிச்சிடலாம் வறுமைய. மக்களை காக்க நாம் தமிழர் சிந்திப்போம். எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சந்திப்போம். ஒரு வீடு வந்தால பிறக்கணும், அதுக்கு நல்ல ஆட்சி இருக்கணும். ஒரு வீடு வந்தால பிறக்கணும், அதுக்கு நல்ல ஆட்சி இருக்கணும். நாம் தமிழர் சீமான் என்று இந்த உலகம் ஃபுல்லா பேசணும். நாம் தமிழர் அண்ணன் என்று உலகம் ஃபுல்லா பேசணும். யாருக்காக பயன்படுத்தல யாரையும் சீமான் பேர சொன்னா தானா வரும் தெய்வம். யாருக்காக பயன்படுத்தல யாரையும்
பேரை சொன்னா தானா வரும் அண்ணனை பார்த்தா எல்லாருக்கும் பணம் வரும் நாம் தமிழ் பேரை சொன்னா சங்கிகளுக்கு பயம் வரும் நம்ம நாட்டால நாம் தமிழர் கட்சிதான் எங்க பார்த்தாலும் சீமான பேச்சிதான் எங்க பார்த்தாலும் சீமான பேச்சிதான் ஏப்ரல் 19 எலெக்ஷன் டேட்டு மைக்கி சின்னத்துக்கு போடுதோம் ஓட்டு ஏப்ரல் 19 எலெக்ஷன் டேட்டு தமிழ் செல்வி அக்காவுக்கு போடுதோம் ஓட்டு மக்கள் மகிழ்ச்சி பெறும் வாக்குறுதி கேட்டு நாட்டுக்கு நல்லது சொல்ல நாம் தமிழர் பாட்டு மக்களோடு மக்களாக சேர்ந்து நிற்கிறோம் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் உரிமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் பல தேர்தலில் நாம் தமிழர் தனிச்சு வெல்லணும் ஏப்ரல் 19 எலெக்ஷன் கேட்டு மைக்கு சின்னத்துக்கு போடுங்க ஓட்டு ஜனங்க மகிழ்ச்சி பெறும் வாக்குறுதி கேட்டு நாட்டுக்கு நல்லது சொல்ல நாம் தமிழர் பாட்டு நன்றி அக்கா தமிழ்ச்சி அவர்களுக்கு நம்ம எத்தனை வருஷமா ஓட்டு போட்டிருக்கோம் இந்த வாட்டி போடுற ஓட்டு நாம் தமிழர் ஜெயிக்கணும் நம்ம ஆட்சி நடக்கணும் நல்ல ஆட்சி ஜெயிக்கணும் மக்கள் நிறைய பேருக்கு சொல்ல நான் நிறைய காண பாட்டு பாடியிருக்கேன் அண்ணனுக்காக நான் பாடுறதுல இந்த இடத்துல பெருமையா சொல்றேன் தைரியமா சொல்றேன் தலைவர் பிரபாகரன் எங்க தலைவர் பேரை சொன்னாலே வீர வரானா தலைவர் அவர் தான் அண்ணன் அவர் மறுபுறமான சீமானன் மிக நன்றி இந்த வாய்ப்பு நினைத்தேன் நன்றி அடுத்ததாக தாய்ப்புள்ளி 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பெரும் பெரும் பேரறிஞர்கள், ஆகப் பெரும் தலைவர்கள், அவர்களால் சமூக மாறுதலுக்காக செய்யப்பட்டு வந்த இந்த அரசியல் இன்று அதே நோக்கத்திற்காக எளிய பிள்ளைகள் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அரசியல் என்பது வாழ்க ஒழிக என்று கோஷமிடுவது, தேர்தல் வரும்போதெல்லாம் 200, 300, 1000, 500 என்று காசை வாங்கிக் கொண்டு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது, தனி மனித அபிமானங்களை தலைமையேற்று நிற்பது, சின்னங்களை பார்த்தே வாக்கு செலுத்துவது, இதுவெல்லாம் நீண்ட காலமாக இருந்த கட்டமைப்பு. புறையோடி போன பன்னெடுங்காலமாக ஏற்கப்பட்டிருக்கிற ஒரு மரபை தகிர்த்து புதிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எவ்வளவு பெரிய கடுமையான பணி என்பதை வரலாற்றை வாசித்து வந்த பெருமக்களுக்கு தெரியும். இங்கே தனி மனித அபிமானத்தை தலைமையேற்காமல் ஆகச்சிறந்த தத்துவத்தை தலைமையேற்க வேண்டும் என்கிற கோட்பாட்டை உள்வாங்கியவர்கள் நாங்கள். அதைப் போலவே சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை விட்டுவிட்டு
அவர்கள் முன்வைக்கிற எண்ணங்களை கணக்கில் எடுத்து அதற்கேற்ப வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கருத்தியல் சிந்தனை கொண்டவர்கள் நாங்கள். நாங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல என் அன்பு மக்களே, நாங்கள் புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். ஏற்கனவே கட்டியிருந்த கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க செப்பனிட வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை தரைமட்டமாக இடித்து தகர்த்தெறிந்துவிட்டு புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள். அதனாலேயே நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இது சாத்தியமா என்றால் எது ஒன்றுமே சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை. உலகத்திலே என் அன்பான சொந்தங்களே, தேவையிலிருந்துதான் பிறந்திருக்கிறது. இந்த மாற்றம் தேவையா தேவையில்லையா, இதுதான் கருத்து. எது ஒன்றும் தேவையிலிருந்துதான் பிறந்திருக்குது, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. பறவையை பார்த்தான், அதை போல நாமும் விண்ணிலே பறக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தான். அது சாத்தியமா என்று நினைத்திருந்தால் சாத்தியமில்லை. தேவையா தேவையில்லையா, தேவை பறந்தான். புரட்சி என்பது இங்கே எப்படி வரையறுக்கப்படுகிறது? கட்டை வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தோம், இன்று கப்பலில் பயணம் செய்கிறோம். புரட்சி இவ்வளவுதான். தொலைதூரத்தில் இருக்கிறவனோட தொடர்பு கொள்வதற்கு அடுத்த நொடியில் அமெரிக்காவுக்கு பேச முடியுது என்றால் வளர்ச்சி, புரட்சி, மாறுதல். தேவை கண்டுபிடிக்கிறது. அப்ப தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இப்படிதான் கற்பிக்கிறார்கள். இதுதான் கோட்பாடு உலகெங்கும் இருக்கிறது. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? சீமான் சாத்தியமில்லாத ஒன்றையே பேசிக் கொண்டிருக்கிறார். சாத்தியம் இல்லை என்று எல்லோரும் நினைப்பதை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அவன்தான் புரட்சியாளன். அப்படி முன்னவர்கள்லாம் நினைச்சிருந்தால் இப்படி இல்ல, உலகம் இல்லை. அறிஞர் பெர்னாட்ஷா அவர்கள், பெரும்பாலான மனிதர்கள் உலகிலே உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் இந்த உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறார். தொடக்கத்தில் அவன் ஏசப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான், விமர்சிக்கப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவன் தான் என்கிறார். கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும், கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் பூமியில் விதைத்த மாமேதை மார்க்ஸ் அப்படி நினைத்திருந்தால் மாறுதல் இல்லை. ஏங்கல்ஸ் இல்லை என்றால், சாக்ரட்டிஸ் இல்லை என்றால் பிளாட்டோ இல்லை, அரிஸ்டாட்டில் இல்லை. சாக்ரட்டிஸ் சொல்லுகிறான், தன் குறை காண்பவன் பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன் என்கிறார். இது சாக்ரட்டிஸின் சிந்தனை. சாக்ரட்டிஸுக்கு முன்பே எங்களுடைய பாட்டனார் வள்ளுவர் பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பெரும் பெரும் அறிஞர்கள் பிறந்த நிலம், மேதைகள் பிறந்த இனம். ஆனால் வரலாறெங்கிலும் உரிமை பறிக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் அரசியல் செய்து, கிளர்ச்சி செய்து, புரட்சி செய்து விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 ஆண்டுகளாக அந்த பணியைத்தான் நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழர் நிலமெங்கும் செய்து கொண்டு வருகிறோம். கிளர்ச்சி வருகிறதா, எழுச்சி வருகிறதா, புரட்சி வருகிறதா? ஆம், வருகிறது. ஒரு சாதியை சொல்லி அரசியல் கட்சி தொடங்குவது எளிது. மதத்தை சொல்லி அரசியல் செய்து விடுவது எளிது. ஏன்? சாதி மத உணர்ச்சி எளிதில் பற்றிவிடும். மதம் ஒரு ஆவின் என்கிறான் மார்க்ஸ். அது இதயமற்றவர்களின் இதயம்ங்கிறான்.
அபின் நாக்களை தொட்டு வச்சன போதை ஏறிடும். ஐயா பெரியார் அவர்கள் கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட படுத்து உறங்கினால் போதை தெளிந்து விடும். சாதி மத போதை ஏறினால் செத்தாலும் போகாது. சுடுகாட்டுல வரைக்கும் பொதகுழியில சமாதியில் எழுதி வைப்பான், ஆறுமுக நாடார் சுப்பிரமணிய கவுண்டர். செத்து நீ பொதகுழியில புதஞ்சாலும் சாதியோட தான் புதைப்பான். அப்ப சாதி மத போதை ஏறினால் அது செத்தாலும் தெளியறதில்லடாங்கிறான். அந்த இறுக்கமான கட்டமைப்பை தகர்த்து நீ நினைச்சு பாரு, படையாட்சியை நான் வேட்பாளரா போட்டால் ஆதி தமிழ் குடி பறையர் போட மாட்டான், பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டான். ஆனால் நான் நிறுத்தினால் 2 பேரும் போடுவான். காரணம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு. இதுதான் அரசியல் பெருமாறுதல். இங்கே ஒரு நோய் இருக்கிறது. தமிழர் யார் வந்தாலும் என்ன சாதி என்னாலுக, தமிழர் யார் வந்தாலும் நம்ம மதமா, இஸ்லாமா, கிறிஸ்தவரா, இந்துவா, இதை பார்க்கிற ஒரு போக்கு. இந்துவை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், கிறிஸ்தவரை நிறுத்தினார் இந்து தமிழர் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், இஸ்லாமியரை நிறுத்தினால் இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார். பிறகு இதில் எந்த தமிழர் எழுவார், வாழ்வார், உயர்வார்? வாய்ப்பில்லை. இங்க என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும் சரி, அந்த சாதி சார்ந்த ஒரு தலைவன் நின்று இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வருவது என்பது சாத்தியம் இல்லை. தேவரை நிறுத்தி ஒரு தேவர் இந்த நாட்டை ஆள்வது இல்லை, படையாட்சியை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படல, கவுண்டரை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படல. அப்ப என்ன ஒரு சாத்தியம் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது? எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினால் அந்த தமிழன் இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கிறது. எம்ஜிஆர்ட்ட கேட்காத சாதி, அம்மையார் ஜெயலலிதா கேட்காத குடிப்பெயர் சாதி, ஐயா எடப்பாடி கிட்ட கேட்கிறான்னா தமிழன் தலைமை ஏற்கிறதுல இதன் தாங்க மாட்டான். அதான் பிரச்சனை. யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான், தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான். இதான் இவனுக்கு பிடித்திருக்கிற உளவியல் நோய். இந்த சிக்காம இந்த சகதிகளை தப்பி 13 ஆண்டுகளாக ஓடி வந்த ஒரே மகன் நான் மட்டும்தான். இல்லைன்னா சரி தெரிஞ்சிடும். உன்னை இந்த ஒரு சின்ன சில பகுதி கட்சி தொகுதி கட்சி வச்சு மூடிடுவான். எல்லா தொகுதியிலும் ஏன் போட்டிடுற? என் முன்னவர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா இருந்து சுருங்கி குறுங்கி வீழ்ந்ததால் வரலாறு எனக்கு படிப்பிச்சிருக்கு. அந்த தவறை நான் எந்த காலத்திலும் செய்திடக்கூடாது முடிவெடுத்து போடா எல்லா இடத்திலையும் போட்டேன். நிக்க வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியிலே நிக்க ஆள் இல்லை. இதுதான் வரலாற்று மாற்றம். பொய் சொல்ற நினைக்கிறியா? 40 இடத்துல போட்டி போட்டிருக்க ஒரே கட்சி நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் கெஜ்ரிவால். எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிறது நாங்க 3 பேர் தான். எங்க? இந்தியாவிலேயே ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று 20 இடம் கொடுத்திருக்க முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பெரியாரை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் தான் நடத்தி காட்டுவார்கள், நிகழ்த்தி காட்டுவார்கள், சாதிப்பார்கள். சரி சரி இது காமராஜர் சொன்னதுதான். ஐயா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது மின்கம்பத்தில் ஒருத்தன் ஏறி நின்று காமராஜர் வாழ்கன்னு இருக்கான். இவரு இறங்கி வான்னு, நான் வாழ்வேன், நீ போய் சந்திரா வந்து இறங்கு அப்படின்னா. அது மாதிரி அவர் வாழ்கன்னு எங்க அண்ணன் பேர சொன்னாலும் உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு. அதான் அவங்க ஐயா ஒரு தடவை பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடையில் பேசி இருந்துக்கிறாரு. ஒருத்தன் கூட பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். அப்ப இங்க பக்கத்துல இப்படி இருப்பாங்களா பெரியவங்க, அப்படி அப்படி இல்லை, அவன் மப்பிள பேசிட்டு இருக்கிறான். கரண்ட்ல ஓடுது அவன் வண்டி. இவர் பெரியவர், ஐயா சும்மா இருந்தே
அவனா பேசுறான், பாவம் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு. அப்பதான் அவரு டாஸ்மாக திறந்து வச்ச காலம். இப்ப அவரா வாழ்த்திட்டு போறாரு, உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது. வீடு அந்த வழியில எங்க அண்ணனையாவது வாழ சொல்றானே. ஏப்பா நான் ஒரு சோறு விளம்பரம் பார்த்தப்பா, வாழ்க்கையிலே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு நினைச்சப்பா. உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சுப்பா, 110 ரூபாய்க்கு குவார்டர் வித்த கட்சி உங்களுக்கு. ஏய் சிரிக்காத, உண்மையிலே எழுதி வச்சிருக்கான் சோகத்துல. 110 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் கொடுத்த கட்சி, அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சிருக்காங்க. என்ன இவங்க நீங்க சிரிக்கிற? கல்யாணத்துல நம்ம எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல, சிரிக்காத. மண்டபத்து வாசல என்ன பண்ணுவ, ஒரு பையில தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம். நம்பி நீ நம்புறியோ இல்லையோ வளைவெளியில் இருக்கு பாரு, ஒரு குவார்டர் உள்ள தள்ளி விட்டு இருக்குல்ல. எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? இவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க தெரியும்? நம்மள நாங்கள் தான் படிக்க வச்சோம், கொண்டே வருவேன். படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ். இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். தெருவுக்கு 2 படிப்பகம் திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்கும். ஆனால் தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற, உடல் ஆற்றலற்ற குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதால் திருப்பூர் முதலாளி சொல்றான், உங்கால வேலைக்கு சேர்த்தால் சிமான் 2 நாள் சம்பளம் நாங்க தினம் கூலி கொடுத்துருவோம். 500 வாங்கிட்டு போறான். 4 நாள் தொடர்ச்சியா வேலைக்கு வரான். அடுத்த 2-3 நாள் குடிச்சிட்டு படுத்துறான். நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிற. இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை, உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வடநாட்டவன் என்ன பண்றான்? வட இந்தியன் என்ன பண்றான்? கடுமையா உழைக்கிறான். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான். அந்த நேரம் அவன் குடிக்கிறான், குடிக்கல, அது பிரச்சனை இல்லை. வேலையை அவன் இழப்பு ஏற்படுத்துறது இல்லை. அதனால முதலாளி என்ன பண்ணுவான்? வேலை பாதிக்க கூடாது அப்படின்னு நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது, அவன் நிறைவு செஞ்சிடறான். இன்னைக்கு அவன் கூலி, 5 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. இது வரலாறு எங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை. இதை கத்துக்க. நான் இந்த ஒரு ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது என் அதிகாரத்தை கொடுத்துரு. சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு தராத, அது ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசுறாங்கன்னா யாரு காரணம் சொல்லு? உன் மனசார்ந்தது சொல்லு, உன் மனச்சான்றை தொட்டு சொல்லு. அப்புறம் அப்ப இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தின்னு வச்சுக்க, எடுன்றுவேன். அந்த லாஜிக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல தம்பி, காரண காரியங்கள கழுத்தை பிடிக்கிறது இருக்குல்ல, இந்த கழுத்தை பிடிக்கிறது. இப்ப நம்ம கேட்கிறோம்ல, தாமரை சின்னம் தேசிய மலரை எதற்கு பிஜேபிக்கு சின்னமா கொடுத்தாய்? இப்ப யோசிக்கிறேன், ஆமா எதற்கு கொடுத்தாய்? கொடுத்துட கூடாதுல்ல. தேசிய மலரை எப்படிங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுப்பீங்க? அதுல எங்கால பக்திமான்கள், எங்க தாய் சரஸ்வதி இருந்ததை எப்படிங்க அவங்களுக்கு சின்னமா கொடுத்தீங்க? அண்ணன் இப்படி போடணும், அப்படிலாம் போடாத, நான் போட்டுக்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். எப்படி என் தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக்குனேன்? அது எடுத்துட்டு இல்லைன்னா அதை எடுக்க முடியாதுங்க, கஷ்டம்ங்க. அப்ப அவருக்கு அப்படியே வச்சுட்டு காலிஃபிளவரை தேசிய மலராக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிரு. இப்போ பிஜேபி பார்ட்டிக்கு எப்படி நேஷனல் பிளவரை நீ சிம்பிளா கொடுத்தியோ, அப்படி நேஷனல் அனிமல் எது? அதை எனக்கு கொடுத்து. இது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, ஈக்குவலைஸ் ஆயிருது. நீ என்ன பண்ணி, அவருக்கு தாமரை, எனக்கு புலி. அவர் சரஸ்வதியோட கனெக்ட் ஆயிருவாரு, நான் ஹார்ட் டு ஹார்ட் நேரடியா புலியோட கனெக்ட் ஆயிருவேன். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. 2 பேர் தாட்டுக்கு ஒத்து போது பாருங்க. நீங்க சரஸ்வதி கிட்டே இருங்க, நான் என்னுடைய கோட்பாட்டோட நான் இணைஞ்சுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப வசமா சிக்கனவர், ஒண்ணு நீ அதை எடுக்கணும், இல்ல புலி எனக்கு கொடுக்கணும். எப்படி போடுவேன் சண்டை? இதுதான் இப்படி பிடிப்ப. எப்படி கச்சத்தீவை, எப்படி கச்சத்தீவை திருப்பி எடு. காரணம், என் பரம்பரை சொத்து, என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. மன்னன் மானிய ஒழிப்பிலே அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரிடமும் விவாதிக்காமல் தான் தோன்றித்தனமாக எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன்
என் இனத்தை அழித்து ஒழித்து என் மொழியை சிதைத்து எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக எங்கள் தாய் நிலத்திலே எங்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்து நாடற்றவர்களாக்கி அனாதைகளாக அடிமைகளாக ஏதிலைகளாக விரட்டி திரட்டிய என் சிங்களன் என் இனத்தின் வரலாற்று பகைவன். அவனுக்கு அப்புறம் ஏன் சொத்தை எடுத்து கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒரே ஒரு கேள்விதான் உடன் பிறந்தவர்களே. எதுக்கு சீமான் நீ தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் பேசுறவன் இந்திய பாராளுமன்றத்துக்கு போற? இதுக்குத்தான். எதுக்கு? என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார்? இதை கேட்கத்தான் 40 உறுப்பினரை கொண்டு வர. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எங்க அண்ணன் டெரரிஸ்ட் உனக்கு, எங்க அண்ணன் பயங்கரவாதி உனக்கு. அப்ப குஜராத் கலவரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேரு? உங்களுக்கு என்ன பேரு? ராஜீவ் காந்தி கொண்டாரு, சரி எங்க அண்ணன் டெரரிஸ்ட். ராஜீவ் காந்தி 26,000 பேரை கொண்டாரு, அவருக்கு என்ன பேரு? இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அப்படி ஒண்ணா வைக்கலாமா? அப்படி வைக்கலாமா? கஷ்டமா இருக்குல்ல, கேட்க சங்கடமா இருக்குல்ல. அப்படிதான் எங்க அண்ணனை நீங்க டெரரிஸ்ட் சொல்லும்போது எனக்கு வலிக்கும், என் பிள்ளைகளுக்கு வலிக்கும், மான தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தனுக்கும் அப்படிதான் வலிச்சிருக்கும். அப்படிதான் வலிக்கும். எப்படி இருக்கு? என் அன்பு தம்பிதங்களே, அருமை பெற்றோர்களே, சிங்கள ராணுவம் என் தங்கையில அக்காக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்ததை விட இந்திய ராணுவம் ஐபிகே பீஸ் கில்லிங் போர்ஸ், அது பீஸ் கீப்பிங் போர்ஸ் அல்ல, கொன்று குவித்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். தாயை தந்தையை கட்டி வைத்து விட்டு மரத்திலே தந்தை தாய்க்கு முன்னாடி மகளை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தவன் இந்த ராணுவம். இந்த ராணுவத்தின் அனுப்பிய பெருந்தகை யாருன்னு உனக்கு தெரியும். பேசக்கூடாது, எவனும் பேசக்கூடாது. நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற 7 நாள் சத்தம் கேட்கல. ஒரு நாள் கூரை மேல ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நகர்ந்து போக முடியாது. விளையாட்டு காட்டுறது சும்மா. அந்த அவரு டெரரிஸ்ட் இது பண்ணிட்டு இப்படி பேசிட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டாங்க. கச்சத்தீவு நான் கேட்கிறேன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் எனக்கு பகைவன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இந்த நாடு, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இந்தியா இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டது பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாடு உருவாக்கப்பட்டது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு தூக்கிலே தொங்கி செக்கிழுத்து வதைபட்டு மிதிபட்டு ரத்தம் சிந்தி போராடி செத்தவன் தமிழன். தமிழன் மறுக்கிறதுக்கு இருக்க? பகத்சிங் தூக்கில தொங்கியிருக்கான், என் பாட்டெல்லாம் தூக்கில தொங்கியிருக்கான். RSS பிஜேபி தலைவர்ல ஒருத்தன் தூக்கில நான் காட்டுறான். சொல்லு, நீ எடுத்திருக்கல குறியீடா, அதுல ஒரு தலைவன் சிறையில் இருப்பதற்கே வருந்தி 2 முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெள்ளக்காரன் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் நீங்க வீரன்னு போட்டா, என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கும் மருதுபாண்டிக்கும் வேல்நாச்சியாருக்கும் புளித்தவனுக்கு அழமுத்துக்கோனுக்கும் சுந்தரலங்கனாக்கும் பெரும்பிடுகு முத்தரனுக்கும் வன்னி காலடிக்கும் பண்டார வண்டியனுக்கும் பேர் என்னடா? பேர் என்னடா? நீ கடத்தி விட்டு போன எனக்கு பேரை வந்து கேள்வி கேட்பன்ல. என்ன சொல்றப்பா? என்ன சொல்றப்பா? உனக்கு சிவாஜி வீரன் என்றாலே சிவாஜி தான். அப்ப எங்க பாட்டன் சின்னமலை புலித்தனம் மருது வண்டி வேல்நாச்சியாரு அழமுத்துக்கோன்லாம் இப்படி பெரிய ஒட்டடை குச்சி வச்சு இப்படி ஒட்டடை அடிச்சுருந்தாங்க வீட்டுல. வீர போர் புரிந்த மறவர் கூட்டம் நாங்க. ஏதோ உனக்கிட்ட போராடி பெற்ற சுதந்திரம் இந்திய தாய்மொழியை கொண்டவன்ட்ட சிக்கிக்கிருச்சு, ஒரு கெடு வாய்ப்பு. அங்க சிங்களன்ட்ட சிக்கிக்கிருச்சு. இப்ப என்ன கேள்வி? உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன். சட்டம், நான் யார்? பிளீஸ் டெல் மீ. நான் யார்? நண்பனா பகைவனா? நான் நண்பன். நான் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை விடு. அவனுக்கு ஆயுதம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது, இந்த லட்டு கொடுக்கறது, அல்வா கொடுக்கறதெல்லாம் நிறுத்து. அவன் தான் வேணும்னா என்னை விட்டு. எப்படி இருக்கு இந்த கேள்வி? நான் கேட்கிறேன்னா இல்லன்னு மட்டும் பாரு. இப்ப அதே போடுதான். இப்போ கச்சத்தீவை திருப்பி எடு, முடியாது. அப்ப என்னை பிரிச்சு விடு, என்னை தனியே விடு.
பாசிசம், தேச துரோகம், டெரரிசம், செப்பரேட்டிசம். இங்க வாப்பா, என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் நாட்டோடு இணைத்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, நான் செப்பரேட்டிஸ்ட், கொடுத்ததான் என்கிற நீ தேசியவாதியா? இந்த கேள்வியை எழுப்ப இந்த நிலத்தில் ஒரு ஆண்மகன் இல்லாதனால நீ 76ல இருந்து மஞ்சள் குளிச்சிட்ட. நீ என்னை பாதுகாப்புங்கிற நம்பிக்கை இழந்துட்ட. வலிமை மிக்க கடற்படை கொண்டு நிறுத்தின என் மீனவ சொந்தங்களை நீ காப்பாற்றுவாய் நான் நம்புனேன். இல்லையே 850 மீனவன் செத்துருக்கான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு. இந்த நாட்டின் மீனவன் தாக்கி அழிக்கப்படும் போது தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்ற ஒரு பெட்டி செய்தி அதை நீங்க படித்ததுண்டா? என் உடன் பிறந்தார்களே, செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்றாவது செய்தி படித்ததுண்டா? அவர் அந்த நாட்டு ராணுவம், அங்க கடற்படை ராணுவர்கள் யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்விக்கு பதில் சொல். இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணி செய்து கொண்டிருக்குது? உன் நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது, படகை பறிக்குது, அரசுடைமையாக்கி ஏலம் விடுது, வலையை கிரிக்குது. அப்பாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது, தண்ணியை கொட்டி விட்டுருது. தண்ணின்னு கேட்டா பிடிச்சு வச்ச மீன்ல இருந்து சிந்திக்க கசிஞ்சு வர அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடியுங்குது. இதுல காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும். ஒரு கொலை வெறி வரும்பாரு, அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக முறையில் அம்மா ஓட்டு போடுங்கம்மா, அம்மா ஒரு ப்ளீஸ் மேன் கட்டுக்கிட்டு இருக்கேன் பாரா, எங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடும்டா. நீங்க ஆக பெரும் ஜனநாயகவாதியாக வாழ்கிறோம் பார், அதுக்கே நீங்க எங்களை கொண்டாடணும். எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நீ பெரிய வீரனா இருந்த, உன் தம்பி என்னை இந்த நிலத்துல கோலையா விட்டு போயிட்ட. எவன் என்ன செஞ்சாலும் சாய்த்துக்கிட்ட சிரிச்சுட்டு போண்டி கேடு கட்ட பொழப்பு. என்ன பண்ண? ஏதாச்சு பில்டிங் இடிச்சா? சரி கவனமா, நான் வந்து கட்டித்தாரேன். சரி கட்டித்தாரேன். அடுத்த கரண்ட் தெரியுதா? தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு, எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பாத்தியா? இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்சள் குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திர்றான். வா, மேட்ரு சீரியஸா இருக்கு, நீ இதுக்கெல்லாம் போகாத. இப்ப என்ன கதைன்னா, நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துற. இப்ப கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாத்த அழுது முடிஞ்சு போச்சு. இவர் நான் 19 வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்துல. அப்ப கட்சி ஆரம்பிச்சு புதுசா நான் ஜெயிலுக்கு இதுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன். எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவ அங்க மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தவ, அவ அத்தனை பேர் இருக்காங்களா ஆம்பளை, என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சு என்ன கேட்குறேன், உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்குறான். நான் எத்தனை வருஷாச்சு நான் மறக்காம இருக்கேன் பாருங்க. எப்படி மறப்பேன்? அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன். நான் முதலமைச்சர் ஆகிறது என் ஆத்தாக்கு பத்தா பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா, அதுக்காக வந்துருவேன் நினைக்கிறேன். இங்க ஒரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாம செய்யறதுண்டா பிரபாகரம் மகன் இந்த நிலத்துக்கு வர்றேன். அதிகாரத்துக்கு வரணும் சும்மா அப்படியே ஆள் கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல ராஜா. அதுக்கு வந்தவன் நினைச்சிடாது நீ. நான் நெய்தல் படம் அமைப்பேன். இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்ப? போலீஸை நீ எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன். தம்பி, போலீஸ் இருக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற, அப்புறம் எதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற, எதுக்கு வாட்ச்மேன் போடுற? அப்படிதான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட, அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு, அதனால போடாண்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன். ஆகச் சிறந்த பயிற்சி. தம்பி அண்ணாமலை கூட சொன்னேன், தம்பி நீ எடுத்திருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங், நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங், ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா. நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவாரு, ஹோம் மினிஸ்டர் வருவாரு, பினான்ஸ் மினிஸ்டர் வருவாரு, எனக்கு எல்லாமே நான் தான். அப்ப நான் தானடா கத்து. என்னது நீ சும்மா ஏதோ ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு
சரி, ஆனால் இப்ப ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில். அறிவார்ந்த தமிழ்ச்சக தம்பி தங்கைகள் எந்திரிச்சுக்க. இந்த ஒரு நிலம்தான் உனக்கு இருக்கு, நல்லா கவனிச்சுக்க. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க. இருக்க இடம் இல்லைன்னா நீ அனைத்துலகம் பேசி அரசியல் பேசுறது அருகதை இல்லை உனக்கு. இங்க நின்றுகிட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் உன்னை கேட்கிறேன் எங்கிட்டு கேட்கிற? தள்ளிப்படா, இடமே ஓன் இடம் இல்லை. நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்பட போகிறாய். அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான், இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான். எழுதி வச்சுக்க. தாள் ஏறாது, சும்மா இல்ல பதிவு எழுதி வச்சுக்க. 5 வருஷம் கழிச்சு நடக்கல, அடி வாங்கும் போது என் ஞாபகம் வரும். அண்ணே ஓடியானு, அண்ணே ஓடியானு, அண்ணே அப்படி வரும்ல. திருப்பூர்ல அடிச்சான் தெரியுமில்ல, அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல? என் குரல் தான். எப்படி? நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, ஆனால் பாதிக்கும் போது புரியும் என்று சொன்னேன். அதை போட்டிருக்கான். இப்ப பாதிக்குது புரியுதுன்னு. அதனாலதான் இத்தனை பேர் என்னை சுத்தி திரண்டு நிக்கிறான். ஏன்னா அண்ணன் முதுகுல, நம்ம முதுகுல அடி வாங்கும் போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு. இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்ப கிளம்பிட்டான். அதுதான் இந்த 32 லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய அரசியல் கட்சியை ஆக்கின பார், அவன் வந்தான். இந்த 32 62 ஆக்க முடியும், 62 1 கோடியை 22 ஆக்க முடியும். ஏன்னா நான் குட்டையில வள வீசல, குளத்துல வள வீசல, பெருங்கடல்ல வீசுறேன். தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் முடிந்த வர வீசுறேன், விண்ணை நோக்கி வீசுறேன். என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீ 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. எப்படி? என் தம்பி சரவடி சரவணன் பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினைச்சு அவனாயிட்டு கட்டி பாடிடுவான், அருமையா பாடிடுவான். ராத்திரி 12 மணிக்கு அண்ணன் இந்த பாட்டு அனுப்பியிருக்கேன், கேட்டு சொல்லுங்க அப்படிவா. எங்கள்லையும் வெறி கொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்பரா தூங்காம கட்டும் பாய்ச்சல் இருக்கும். குறுக்க எவனும் வந்துடாத கொதறி விட்டு போயிடுவோம். ஆமா, சும்மா உனக்கு ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடிய பாடலை திரும்ப திரும்ப உனக்கு பதிவு செய்யணும் பாரு. என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம்தான் சுமந்தாள். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் அன்னை நிலமோ உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை சுமக்கிறாள். நீங்கள் பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்த அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தானே. நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் நெஞ்சில் தானே. ஆகையினாலே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினாலே என்னரும் மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலிங்கள் முடிகிறான். இதை என்னரும் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிச்சுக்கணும். எதுக்கு இவ்வளவு காத்துறேன்? இந்த ஒரு இடம் தாண்டா இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவனடா நீ. இமயம் இந்தவார் வடதிசை கங்கையும் தென் திசை வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுது சிலப்பதிகாரம். எப்படி? பகிர்வெளி ஆற்றனும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கொடர் கொல்ல வடதிசை கங்கையும் தென் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. அதுவரை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். வடவேங்கம்னா திருப்பதியை நினைச்சிருக்க. வேங்கனா இடம், வேங்கடம் என்றால் வெப்பம். தக்கான பீடபூமி வர பறவை வாழ்ந்தாங்குது. அதான் உண்மையான பொருள். அப்ப துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் காலடியில் குறுகி நிற்கிற. அங்க ஒரு இடம் இருந்துச்சு, அடிச்சு விரட்டிட்டான். இந்த ஒரு நிலம் தான் இருக்கு, விரட்ட போறான். அப்ப என்ன செய்யணும்? விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. எந்திரிச்சுக்கணும், எச்சரிச்சுக்கணும், கவனமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? புலியின் விழிகளை போல விழித்திருக்கணும். பாய்ச்சலுக்கு தயாரா இருக்கணும். அப்ப புலி பதுங்குவது பயந்து அல்ல, பாய்ச்சலுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். டேய், 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போறோம்.
அங்க இருந்துதான் வேகம் எடுத்து ஓடி வந்து தாண்டோம். தாண்ட போறது 7 அடி தான். ஆனால் பின்னோக்கி போனது 70 அடி. 70 அடி பின்னோக்கி போவதாலேயே நாம் பயந்து போகிறோம், தோற்று போகிறோம் என்பது அர்த்தம் அல்ல. 7 அடி முன்னோக்கி பாய்வதற்குத்தான். நல்லா புரிஞ்சுக்க. நீ ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்துருச்சு, சாகலான்னு முடிவெடுத்துட்டான். என்ன சரின்னு தெரியல, அப்படி சாகலாம் போது அங்க ஒருத்தர் உட்காந்துருக்கான், தாடி முடியுமா, ஒரு பெரிய ஆளு, அப்படியே ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு எவனும் வச்சுக்கோ. என்ன தம்பி பிரச்சனை பண்ணு? எனக்கு வாழை பிடிக்கலையா, சாகல் ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே சரியில்லையா, வாப்பான்னு கூட்டி போடுற. காட்டுக்குள்ள நடந்து ஒத்தடி பாதையில 2 பேரும் போறாங்க. போனோன்னு அழகான காடுகள், மூங்கில் காடுகள், பூந்தோட்டங்கள், அப்படி சோலையா இருக்கு. அங்க ஒரு குடிசை. அங்க போய் உட்கார்ந்து பார்த்தோன்னா அந்த அப்படி அவ்வளவு அழகா இருக்கு. பறவைகள், அது சிட்டு கிட்டு, பூச்சிகள், வண்டுகள் எல்லாம் போய் அழகா பாட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்த பூக்கள் அப்படி ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது. இந்த மூங்கில் அதுவும் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரெண்டையுமே, மூங்கிலையும் பூச்செடியுமே ஒன்னாதான் விதை போட்டு வளர்த்தேன். பூச்செடிகள் வேகமாக வளர்ந்து பூத்துட்டது, பார்க்க அழகா இருக்கு. இந்த மூங்கில் பாருங்க, முதல் நாள் தண்ணி ஊத்தினேன், 2 நாள் தண்ணி ஊத்தினேன், 3 நாள் தண்ணி ஊத்தினேன், 4 நாள் தண்ணி ஊத்தினேன், 1 வாரம் தண்ணி ஊத்தினேன், 2 வாரம் தண்ணி ஊத்தினேன், 6 வாரங்களுக்கு மேலாக தண்ணி ஊத்தினேன், முளைக்கவே இல்லை. கடைசியா 60வது நாள்ல லேசா ஒரு மஞ்சள் குறுத்து விட்டு சூரிய ஒளியை பார்க்க ஒருத்த வழியில வந்தாங்க. இவங்க எல்லாம் படபட 6 அடிக்கு மேலே விண்ணை, 60 அடி 70 அடிக்கு மேலே விண்ணை உரசுகிற உயரத்திற்கு வேகமாக வளர்ந்து விட்டார்கள். அப்ப அந்த சொல்றான், பூ படக்குன்னு வளர்ந்துருச்சு, ஆனா மூங்கில் அப்படி முளைக்கல. ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது? அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும், நீண்ட காலம் வாழ்வதற்கும், நீண்ட உயரம் வளர்வதற்கும், நீண்ட தூரம் வாழ்வதற்கும் உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்ததுங்கிறான். அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விண்ணை உரசுகிற மூங்கில்களாக வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எளிதா வீழ்த்திடலாம், அப்படி இது பண்ணிடலாம். இவெல்லாம் ஒரு ஆளா இல்லாத சின்ன தெருத்துக்கிட்டு எதுக்கு ஒழிக்கிற? ஆளா இல்ல, இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்கிற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அது அனுமதி இல்லை. இதெல்லாம் விடப்பா, எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார அந்த இதை தனியாருக்கு கொடுக்க போறாங்கப்பா, மத்திய அரசு. கொடுக்க கூடாதுன்னு நாங்க தடுக்க போராட போறேன்ப்பா. எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. நல்லா கொஞ்சிக்க, திமுக ஆட்சியில மறுக்கப்படுது. என்ன கொடுக்குது? சீமா நீங்க பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். சிரிக்காத, சிந்திச்சு பாரு. இதை படிக்கும்போது என்னடா உங்க கொடுமை, நான் இங்க பேசினா அங்கே எப்படா உற்பத்தி நிற்கும்? முடிஞ்சுங்க. அப்புறம் ஜெயலலிதா காலம்ங்க, அப்ப போராட போறேங்க. சீமா நீங்க பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே ஒரே இதுக்கு அச்சு எடுத்து வச்சுட்டு வாங்கி கொடுங்க. நான் இங்க பேசினா இங்க எப்படி மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும்? இலங்கையில திருச்சிக்கிட்ட அகதி முகாம், ஏதிலிகள் முகாம், அதுக்கு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம். 3 கிலோமீட்டருக்கு தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா இவர் இங்க பேசுவது அங்க கேட்கும். அங்க கேட்டா முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி வருவார்கள். கேடா, அவனே முகாமில் இருக்கான், அவன் எழுச்சி விட்டாத்தா என்ன ஆனாத்தா என்ன அப்படின்னா பாருங்க, எவ்வளவு தூரம் மிரண்டு போய் கிடக்குறாங்க பத்தில பயம். இப்ப ஏன் இதுல என் தலைவன் படல் என்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டாது. ஏன் பயம்? நான் நினைப்பேன், படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்ப படைய பார்த்தா என்ன பயம்? நீ அப்படி மடக்கியும் ஒடுக்கியும் வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ யார்கிட்டயோ ஓட்டு கேட்கிற, நான் என் ஆத்தால பண்ற ஓட்டு கேட்கிறேன். என்னை பெற்ற தாய் தின்னுட்ட என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிட்டு ஓட்டு கேட்கிறேன். எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது. ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு. ஐயா பயில்வான் ரங்கநாதன் சொல்றாரு,
நாங்க ஒரு சர்வே எடுத்தோம், ஒரு கணக்கு எடுத்தோம். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதிலே முதலிடத்துல சீமான். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார், அதிலேயும் சீமான். ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறல? இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம், இந்த 3 கட்சியும் கேட்போம், திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, இந்த கட்சிகளை கேட்போம். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை, மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்து திட்டங்களை, சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாரா இருக்கீங்களா? தம்பி உதயநிதி வருவார், எப்படி முதலமைச்சரான பத்தியில மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷா கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலயே குறிய இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன், அவர் ஒரு பெரியவர், அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவாரு படுத்துருவாரு படுத்துருவாரு. படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா, பெரிய மனுஷங்க விளையாட்டு, இதுல எது குறுக்க ஒரு கோடி வேற ஆகும்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த பாரு, முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. அப்ப இந்தியாவை ஆண்டது யாரு? காங்கிரஸ். அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு? திமுக. எங்க ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது, அடிக்கல் நாட்டும்போது கூட திமுக போச்சா போலையா? போச்சு. வச்சது யாரு கல்ல? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா வைக்கிறாரு. இது எப்படி தெரியுமில்ல? எப்படி தெரியுமில்ல? மரம் நடு விழா, அரசு விழா. அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டாரு, நடனம் மரத்தை நடங்கும் போது இந்த இடத்துல நடப்போகும்போது அங்க கூட இருந்த அதிகாரிகள, வேணாம் 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 வேணாம், இங்க நடுவோம். ஏன் 15 வருஷமா அங்கதான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான்? உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க. அது வளருதா வளரலையா? நம்ம ஆளுக்கு எப்படின்னு பாரு. அம்மையார் ஜெயலலிதா 69வது பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடல, முழு பக்கத்தால மரமா போட்டு 69 லட்சம் மரம்னு போட்டு தாள்ல நடுவாங்க, தரையில நடமாட்டாங்க. புரியுதா? இதுதான் இவங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்ட கல்லு தான் அது. அதை தூக்கிட்டே திரா. இப்படி பாருங்க, முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார், முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையா போட்டார். அவர் என்ன பண்ணார்? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி. அவருக்கு கோட்பாடு, கொள்கை இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும். ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு 49ல தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சு 1.5 ஆண்டுகளை இறந்து போயிட்டது. அதுக்கப்புறம் ஒரு கொடுந்துயரம். ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில ஒரே ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது, பொதுப்பணித்துறை அமைச்சர் மேல. யாரா இருக்கும் நீ நினைக்கிற? தி சேம் பிளட். அண்ணா இறந்துட்டாரு, யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர் கையிலேயே நாடும் அதிகாரம் போயிடுச்சு, நாடு நாசமா போயிடுச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான் நடந்தது டாக்டர், இவ்வளவுதான். இது என்ன பண்ணுவ நீ? கொடுமை. அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது. மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கி கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான். கொடுமை. ஒரு அமைச்சர், நிதியமைச்சர் படிக்கிறாருங்க சட்டசபையில், 45,000 கோடிக்கு விற்கிற டாஸ்மார்க்கை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டியுள்ளோம் அப்படின்னு. எப்படி? 45,000 பேரை தாலி எடுத்திருக்கோம், அதான் 50,000 பேரை ஆக்குறதுக்கு முயற்சிக்கிறோம். என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம்? பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய். எங்க பதிலங்க? எத்தனை முறை கேட்கிறேன்? மாட்டு பால் விற்கிற அரசு மாடங்க, மாடங்க. ஒரு காலம் வரும், நான் மாடு வளர்ப்பேன், அரசு பணி.
ஆடு வளர்ப்பேன், அரசு பணி, மீன் பிடிப்பேன், நானே பிடிப்பேன். என்னை எவன் தொடரான்னு பாக்குறேன் சிங்களன். நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு நான் வாங்கி கொடுப்பேன். 1 கோடியா, இந்த இது 2 கோடி வருதா, 3 கோடியா, போ மீனை பிடிச்சி நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம், என்ன வேணும் போ, நீ போ. மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்துல கட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ, இங்க போ, சீட்டிங் கொண்டே வருவேன். ஏன் என் 4வது தாய்க்குடி பரதவர்கள். நீ மீன் பிடிக்கிறனால காரண பெயர் மீனவங்கிற, அவன் குடிப்பெயர் பரதவன். ஆதிக்குடி நான் குறவன், 2வது குடி நான் கோன், 3வது குடி நான் வேளாளர், 4வது குடி பரதவர். இதான் என் தாய்க்குடி. இதுல தான்டா உலகம். போய் இன்னொன்னு கேட்டு பார்த்துக்க, ஆய்வு செஞ்சு பார்த்துக்க. எல்லா பயிலும் எங்கள்ல இருந்து வந்தவன் தான். நான் வேளாண்மை எப்படி அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலே அரசு பணியா மாற்றிடுவேன். நானே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன். படித்தவர்களுக்கு வேலை. நீ இந்த ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீல, அது மாதிரி. தம்பி சொல்லுங்கம்மா, வணக்கம், நெய்தல் அங்காடி, அம்மா சொல்லுங்கம்மா, அப்பா நல்ல அழகா நல்ல மீனுமா, 1.5 கிலோப்பா, விருந்தாளி. சரிங்கம்மா, முகவரி சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. வெட்டி அழகா அப்படி எங்கால் போட்டு அழகா கொண்டு கொடுத்துட்டு வந்துருவான். யாருவேன்? கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க? உன்ட்ட பிளைட்ல சொந்தமா அதுல வேலை செஞ்சிருப்பான். தொடர் வண்டி இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்ட. எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி? இப்ப ராணுவ வீரன்லாம் நம்மால் நினைச்சிட்டு இருக்கியா கவர்மெண்ட்னு? 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். துப்பாக்கி ஆட்ட வாங்கினேன், பீரங்கி ஆட்ட வாங்கினேன், ரபேல் போர் விமானம் பிரான்ஸ்ட்டு, பீரங்கி இஸ்ரேல்ட்டு, துப்பாக்கி ரஷ்யாட்ட. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டி என்னை காப்பாற்ற போற? பேச மாட்ட. கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்தில். அப்படி வீரமா பேசுற நீங்க அருணாச்சல பிரதேசத்தில் 11 மாவட்டங்களுக்கு, சிரிக்காத, 11 மாவட்டத்திற்கு மேல பல மலைகளுக்கு பேர் வச்சு, சீனாவில் பேர் வச்சு 30 இடத்துக்கு மேல அவன் போர்டு வச்சுட்டு போயிட்டான், பலகை வச்சுட்டு போயிட்டான். சீனா அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. ஓ நாடு அருணாச்சலம், ஏ நாடு வான்ட்டான். ஏன் அந்த வாய்ஸ் ஒண்ணு காணும்? ஏன் அமைதியா இருக்கிய? ஆசாத் காஷ்மீரை மீட்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், அருணாச்சல பிரதேசம். ஒரு தடவை சொல்லுங்களேன், ஏன்? உண்மையிலே ராணுவம் வச்சிருக்காங்க. நீ ஆள் இப்படி யோசிச்சு பாரு. இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்து அறுத்து கொலை செய்தி வந்ததில்ல? அப்ப அம்மா சுஷ்மா சுவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர். கழுத்து அறுத்து எப்படி கொண்ட? எங்கால கையில தான் துப்பாக்கி இருக்கும்ல, ஏன் சுடல? துப்பாக்கி இருந்தது, ஒரு பெட்டி இருந்தது, அதுல தோட்டா இல்ல. அவன் அது எதிரி வந்தான், எதிர்வினை தாக்குதல் இல்லாம சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுக்கடா ஒரு தோட்டா வீணாக்கணும்னு கத்தி வச்சு கழுத்தறுத்து போட்டு போயிட்டான். எவனாவது மறுத்துறா, இப்படியே நான் இறங்கி அரணையூருக்கு போயிடுறேன் சொல்லிருப்பா. யதார்த்தத்தை புரிஞ்சுக்க, இதுதான் உண்மை. இந்த நாட்டை காக்கணும், நாட்டு மக்களை பாதுகாக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும். மாசத்தும் சொல்றாமார், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றான். அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு. கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை, ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை, சீருடை அணியாத துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசிய மக்கள் மாறணும். இல்லைன்னா முடிஞ்சிடும். 1.5 கோடி இந்தியன், மறுபடி பிஜேபி இருந்தால் 1.5 கோடி இந்தியன், 3 கோடி. நாங்கள் வன்னியர் பெரிய சாதி, கவுண்டர் பெரிய சாதி, தேவர் பெரிய சாதின்னு அவன் தூக்கி போட்டு ஒரே மீதியா மீச்சு போயிட்டே இருப்பான். 3 கோடி பேர் வந்து விட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கையை கொடு, வாழ இடம் கொடு, அவனுக்கு வேலை கொடு. ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய், அரசியல் அவன்கிட்ட போகும், அதிகாரம் அவன்கிட்ட போகும், நீ நிலமற்ற அடிமையாவாய், அடித்து விரட்டப்படுவாய். இது நடக்கும். உலகங்கள் இதான் நடந்திருக்கு, ஈழத்துல நமக்கு நடந்திருக்கு, நாளைக்கு இங்க நடக்கும். எச்சரிச்சுக்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை விட்டு. நான் வந்து இந்த ஊர் எல்லையில நின்று ஐயனார் மாதிரி பெரிய அருவாளோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் என் தலைவன் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா உள்ள வந்தானா? யாராவது சொல்லு, வந்தானா இலங்கைக்குள்ள? அப்போ
என் மீனவனை தொட்டானா சிங்களன் இல்ல. அப்போ எல்லை சாமி மாதிரி இருந்து காத்தவன்டா என் தலைவன் பிரபாகரன். 6000 சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனா இருந்து காத்தவன்டா எங்கள் ஐயா வீரப்பன். அதனாலதான் அவன் வனக்காவலன் பிரபாகரன், இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு காரணம் தான். அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை, நிலத்தின் வளத்தை, மண்ணை, மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். தென் சென்னையிலே போட்டியிடுகிற அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு முனைவர், கல்லூரி பேராசிரியர், கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே எங்க அம்மாவை தான் நான் வேட்பாளராக நிறுத்தினேன். பணி ஓய்வு கிடைக்கல. பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்ப நிறுத்திருக்கேன். அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். ஆகச் சிறந்த அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க துடிக்கிற பெருமகளுக்கு நீங்கள் கொடுங்கள். அடுத்து என் தம்பி மத்திய சென்னையில் நிற்கிற கார்த்திகை, மருத்துவர், சிறந்த ஆற்றலாளன், திறன்மிக்க இளைஞன். அவனுக்கு இதே மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரித வச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் எங்க ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் உயிருக்கினிய உறவுகளே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். Sangeeta, Panagada, Arabikida, Dinamada.